தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இந்த ஸ்திரீயின் வியாதி 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை உடையவள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஆனால் ஏதோ சில சந்தர்ப்பங்களிலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டாள். அதன் விளைவு 18 வருஷம் குனிந்து நடக்கக்கூடிய ஒரு விலங்கை போல மாத்திட்டான் பாருங்க. 16வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆக 18 வருஷமாய் சாத்தானின் கட்டிலே இருந்தாளாம். சிலருக்கு சில வியாதியை கொடுத்து அந்த வியாதியே ஒரு கட்டாக இருக்கிறது அநேகருக்கு. சாத்தான் கெடுக்கிறவன், கட்டுகிறவன், விலங்கை போல மாற்றி விடுகிறவன். இயேசுவோ அந்த பொல்லாத கட்டிலிருந்து விடுதலையாக்கி மனிதர்களை வாழ வைக்கிறவர் இயேசு. இவளுடைய அந்த வியாதியுடைய நிலைமை எத்தனை கொடூரம் பாருங்கள். 18 வருஷம் கூனி என்று சொன்னால் சுயமாக எதையும் செய்ய முடியாது. ஆக சுயமாக எதை மேலிருந்து எடுக்க முடியாது, திரும்ப முடியாது, அமர முடியாது, படுக்க முடியாது. எத்தனை கொடூரம் இது, எத்தனை கொடூரம் பாருங்க. மட்டுமல்ல, அடுத்தவருக்கும் இவள் பாரமா இருந்திருக்கிறாள். சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருந்தனால 18 வருஷம் வியாதி, மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பாள். இத்தனை ஒரு பரிதாபமான நிலைமைக்குள் இருந்த இந்த 18 வருஷம் கூனியா இருந்தவளுக்கு இயேசு ஒரே நாளிலே சுகம் கொடுத்தார் என்று சொன்னார். ஒருவேளை நீங்க கூட அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைக்குள்ள இருக்கலாம். அடுத்தவருக்கு ஐயோ நான் பாரமா இருக்கிறேன், என் வியாதி விலகணும், என் வீட்டாருக்கு அடுத்தவர்களுக்கு பாரமா இருக்கு என்று கலங்கி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆக வைத்தியம் பார்த்தும் குணமாகாமல், ஒருவரால் குணமாக்க கூடாமல் இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அந்த ஸ்திரீக்கு அற்புதமான சுகத்தை உடனே கொடுத்தது போல இது விசுவாசித்தால், நம்பினால், ஜெபித்தால் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய எம்பெருமான் இயேசு வல்லவர். இவள் 18 வருஷம் கூனியா இருந்தால் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாம். இது பாவத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. பல ஆண்டுகள் பாவத்தினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டு விட முடியாத பாவத்தில் சிக்கி தவிக்கிற பாவிகளுக்கு இவள் அடையாளமா இருக்கிறாள் பாருங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம், தேவனை விட்டு தூரமா இருக்கலாம், நீங்க அதில் பாதாத்துல கிடக்கலாம், சில பாவத்திலிருந்து வெளிவர முடியாமல் இனி என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று ஒருவேளை நீங்களே ஒரு முடிவு செய்து நம்பிக்கையற்று இருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட பாவத்தினால பாதிப்பு அதிகமாக உண்டாகி உங்களால் அநேகர் பாதிக்கப்பட்டு குடும்பம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 18 வருஷம் கூனியா இருந்த இவளுக்கு சுகம் கொடுத்தவர் உங்களையும் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, ரகசிய பாவத்திலிருந்து, அந்தரங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கூட ஒரே ஒரு சக்தி உண்டானால் இந்த உலகத்துல மனுஷனின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட இயேசு ஒருவரே. இந்த நாளிலே இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்தம் பண்ணி உங்களை நீதிமானாக்கி விடுதலையாக்க வல்லதா இருக்குது. விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.